Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைனரி அரித்மெட்டிக் பத்தி பார்க்க போறோம். So நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பைனரி அரித்மெட்டிக் பத்தி பார்க்க போறோம். பைனரி அரித்மெட்டிக்ஸ்னா என்ன? நம்ம சின்ன வயசுல மேக்ஸ்ல படிச்சிருப்போம் பேசிக் அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். என்னென்னு பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த 4 ஆபரேஷன்ஸ் தான் நம்ம அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன்ல பண்ண போறோம். அதுதான் பைனரி அரித்மெட்டிக்ஸ். ஸோ ஏன் நம்ம பைனரியில பண்றோம்? டெசிமல்லே பண்ணலாமே. நம்ம சின்ன வயசுல மேக்ஸ்ல டெசிமல்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ 25 5 நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 13 கிடைக்கும். ஸோ இப்பயும் நம்ம பைனரியில இப்பயும் நம்ம டெசிமல்ல பண்ணலாமே. ஏன் பைனரியில பண்றோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்ல நம்ம பைனரி தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ்ல பைனரி நம்பர் சிஸ்டம்ல தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பைனரி யூஸ் பண்றோம் டெசிமலை விட. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா பைனரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டேட் தான் இருக்கு. ஒன்னு 0, இன்னொன்று 1. ஸோ இந்த 2 ஸ்டேட் தான் நம்மளுக்கு பாசிபிள் பைனரின்னு எடுக்கும்போது. ஸோ பேஸ் வேல்யூ 2ன்றதால எனக்கு 0 and 1 மட்டும் தான் எனக்கு பாசிபிள். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் விட எனக்கு பைனரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ இதனாலதான் நம்ம பைனரிக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் தென் தி டெசிமல் நம்பரை விட. இதுதான் மெயின் ரீசன் பைனரியில நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பார்க்க. ஸோ பைனரி அரித்மெட்டிக்ஸ்ல நம்ம 4 டாபிக் பார்க்க போறோம். ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன், பைனரி சப்ட்ராக்ஷன், பைனரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் பைனரி டிவிஷன். ஸோ இந்த 4 ஆபரேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பைனரி அடிஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனரி அரித்மெட்டிக்ல அடிஷன் மட்டும் பார்க்க போறோம். ஸோ பைனரி அடிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாதாரணமா எப்பயுமே நம்ம டெசிமல் நம்பர் வச்சு எப்படி அடிஷன் பண்றோமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி தான் நம்ம அடிஷன் இதுலயும் பண்ணுவோம். ஸோ ஆனா இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி பைனரியில 2 ஸ்டேட் சொல்லியிருந்தேன், 0 1 சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 0 1 நம்ம என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ 0 1 வச்சு 4 காம்பினேஷன்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஒரு நம்பர்னு எடுத்துக்கிறீங்க, பி ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் தான் நம்ம ஆட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூமே எனக்கு 0வா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்று ஒரு நம்பர் எனக்கு 0வும் இன்னொரு நம்பர் நம்மளுக்கு 1ஆவும் இருக்கலாம். இன்னொன்று 1 1ஆ இருக்கணும். ஸோ அடுத்த நம்பர் எனக்கு 0வா இருக்கணும். ஸோ லாஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ 1ஆ இருக்கணும், பியும் 1ஆ இருக்கணும். ஒன்று எனக்கு ரெண்டுமே 0வா இருக்கணும், ரெண்டுமே எனக்கு 1ஆ இருக்கணும். ஸோ இல்லைன்னா எனக்கு ரெண்டுத்துல ஒன்று ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். ஸோ இதுதான் 2 ஸ்டேட் இருக்கிறதுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் எனக்கு. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக அடிஷன் பண்றோம். இப்போ 15 கூட 5 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 5 நம்மளுக்கு 0 கேரி நம்மளுக்கு வரும். ஸோ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2. ஸோ இப்போ நம்ம சாதாரணமா ஒரு அடிஷன் நம்ம எடுத்துக்கும் போது எனக்கு சம்ன்ற ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும், கேரின்ற ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் எனக்கு சம்மும் இருக்கும், கேரியும் இருக்கும். ஸோ இதுல நம்ம என்னென்ன காம்பினேஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 அதாவது 2 பைனரி நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றதுல இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூமே எனக்கு 0வா இருக்கு. 0 கூட நான் 0வா ஆட் பண்ணும்போது எனக்கு சம் 0 கிடைக்கும், கேரியும் எனக்கு 0 தான். ஸோ 0 கூட நான் 1 ஆட் பண்ணும்போது எனக்கு சம் 1 வித் கேரி 0. அதாவது 0 பிளஸ் 1 என்ன 1. ஸோ கேரி எனக்கு அங்கே 0. அடுத்து 1 பிளஸ் 0 எனக்கு 1 தான் ஆன்சர். ஸோ கேரி அங்கேயும் எனக்கு 0 வருது. ஸோ அடுத்தது 1 ஆட் பண்ணும்போது எனக்கு 0 சம்மா கிடைக்கும், கேரி எனக்கு 1ஆ இருக்கு. ஸோ இது எப்படி பாசிபிலிட்டி? ஸோ பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 1 நம்ம ஆட் பண்றோம். ஸோ சாதாரணமா நம்ம டெசிமல் அதாவது மேக்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணும்போது 1 பிளஸ் 1 நம்ம என்னன்னு சால்வ் பண்ணோம்னா 2ன்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 பிளஸ் 1 எனக்கு 2. ஸோ இங்கேயுமே எனக்கு 2 தான். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா a பிளஸ் b அதாவது 1 பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா சாதாரணமா எனக்கு 2. ஸோ 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 2வை டெசிமல் நம்பர்ல 2னா நம்ம பைனரியில எப்படி கோட் பண்றதுன்னு பார்த்திருப்போம். ஸோ பைனரியில நம்ம 0 டெசிமல் வேல்யூ 0னா நம்ம 0 0 கோட் பண்ணுவோம், 1னா 0 1 கோட் பண்ணுவோம், 2க்கு 1 0 கோட் பண்ணுவோம், 3னா 1 1. ஸோ
2னா நம்ம என்னன்னு கோட் பண்றோம்னா 10 கோட் பண்றோம். ஸோ 10ன்றது வந்து நம்ம இந்த பார்ட்டை நான் சம்மாவும் இந்த பார்ட்டை நான் கேரியாகவும் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் 1 + 1 ஆட் பண்ணும்போது எனக்கு சம் வந்து 0ஆகவும் கேரி வந்து எனக்கு 1ஆகவும் வந்திருக்கு. ஸோ சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 + 1 வந்து 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் தான் சம் இந்த பார்ட்டாகவும் கேரியை நான் இந்த பார்ட்டாகவும் எடுத்துக்கணும். ஸோ டெசிமல் வேல்யூ 2. ஸோ ஆனால் அதுக்கான பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் நான் எழுதிட்டேன். அதுதான் நான் 0 1ன்னு எழுதிட்டேன். ஸோ இன்னொரு ரூலும் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1. ஸோ இந்த ரூலையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரூல் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன்ல வரும். ஏன்னா 3 பிட், அதாவது 3 பைனரி நம்பர்ஸை ஆட் பண்ணுற இடத்துல இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஸோ 3 1 நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இதுக்கான டெசிமல் வேல்யூ சாதாரணமாக நம்ம பண்ணோம்னா 3 எனக்கு. ஸோ 3 நான் பைனரி எப்படி எழுதுவேன்னா 1 1 எழுதுவேன். ஸோ 1 + 1 + 1க்கான ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா, சம் வேல்யூ வந்து எனக்கு 1 ஆகும், கேரியும் எனக்கு 1ஆவே இருக்கும். ஸோ சம்மும் 1 கேரியும் 1 ட்ரிபிள் 1 நான் ஆட் பண்ணும்போது, ஸோ இந்த 1 + 1னா சம் 0 கேரி வந்து எனக்கு 1ஆ இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ரூல்ஸ். இப்போ சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூல்ஸை வச்சு நம்ம சம் பார்க்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1011 கூட நம்ம 1010 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ், இந்த ரெண்டு பைனரி நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 + 0 என்ன, நார்மலாக எனக்கு 1 தான். 1 + 1 ஆட் பண்ணும்போது சம் எனக்கு 0, கேரி எனக்கு 1ஆ வருது. ஸோ இப்போ 1 + 0 + 0 கூட நான் 1, ஏன்னா 0 கூட நான் 1 ஆட் பண்ணா எனக்கு 1. 0 + 1 எனக்கு சம் 1, கேரி எனக்கு 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1 + 1 ஆட் பண்ண போறோம். ஸோ 1 + 1னா சம் எனக்கு 0, கேரி எனக்கு இல்லை. ஸோ நான் இங்கேயே பக்கத்துல 1 போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 + 0 பண்றோம், 1 கிடைக்குது. ஸோ 1 + 1 ஆட் பண்ண போறோம், சம் எனக்கு 0, கேரி எனக்கு 1. ஸோ 1 + 0 1, திருப்பி 1 + 0, ஸோ 1 தான் எனக்கு. இப்போ 1 + 1 ஆட் பண்ண போறோம், சேம் 0 வருது சம், கேரி எனக்கு நெக்ஸ்ட் டிஜிட் எதுவும் இல்லாததால நான் கேரி இங்க பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். இதை வந்து நம்ம டெசிமல் நம்பர்ல வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். டெசிமல் நம்பர்ல எப்படி வெரிஃபை பண்ணுவீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கிற இந்த வேல்யூக்கு நான் 2 பவர்ஸ்ல ஆன்சர் எழுத போறேன். ஸோ 2 பவர்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1 2 4 8 இந்த மாதிரி வரும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு, ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த ரெப்ரசன்டேஷன்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிட்டேன் பார்த்தீங்கன்னா 1 0 1 1 எழுதிட்டேன். ஸோ இந்த பிட்டுக்கான ஆன்சர் வந்து எனக்கு 8. ஸோ 8 + 4 + 1. ஸோ 8 4 2 1 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 0 1 1 எழுதும்போது, ஸோ 8ல எனக்கு ஆன்ல இருக்கு, 2 1. ஸோ இந்த வேல்யூஸ் எனக்குலாம் ஆன்ல இருக்கு. ஸோ அப்போ எனக்கு டோட்டலா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ல எனக்கு 11 வரும். ஸோ 1010ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8, இது 2 எனக்கு. ஸோ 8 and 2 எனக்கு 10. ஸோ நார்மலா 11 10 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 + 1 1, 1 + 1 எனக்கு 2 கிடைக்கும். ஸோ 21. ஸோ இங்கே எனக்கு வந்து ஆன்சர் 21 பார்க்கலாம். கொஸ்டின் எனக்கு 11 10 கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்த ஆன்சர் 21 பார்க்கலாம். ஸோ 21னா 1 0 1 0 1 எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கீங்க. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1, இதோட வேல்யூ 2 4 8 16. ஸோ நான் 2 பவர்ஸ்ல இந்த பிராக்கெட்ல எழுதிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி பாருங்க, 16 + 4 எனக்கு 20, 20 + 1 21. ஸோ எனக்கு 21 ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிச்சு. ஸோ 11 10 நம்ம ஆட் பண்ணா 21 கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம டெசிமல் நம்பரையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு சம் பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், நம்ம சாதாரணமாக பண்ற டெசிமல் அடிஷன் தான். ஆனால் இந்த பைனரிக்கு மட்டும் 2 ரூல் மட்டும் நம்மளுக்கு மாறுது, அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் என்னன்னா 1111.01 111.00. ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட இருக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். சாதாரணமாக எப்பயும் போல தான் ஆட் பண்ண போறோம். இன்டிஜர் பார்ட்டுக்கும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. சாதாரணமாக ஆட் பண்ண போறோம். 0 + 1 எனக்கு 1, 0 0 எனக்கு 0 டாட்
1 plus 1 ஆட் பண்ண போறோம். சம் எனக்கு 0, கேரி எனக்கு 1 இருக்கு. ஸோ 1 plus 1 plus 1. இப்போ 3 1 நம்ம 1 ஆட் பண்ண போறோம். ஸோ 3 1 ஆட் பண்ண நான் என்ன சொல்லியிருந்தேன், 1 plus 1 plus 1 ஆட் பண்ணும்போது சம் 1 கேரி எனக்கு 1 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சம் எனக்கு 1, கேரி அகைன் எனக்கு நெக்ஸ்ட் பிட்டுக்கு போகுது. ஸோ திருப்பி 1 plus 1 plus 1. ஸோ இங்க எனக்கு 1, கேரி திருப்பி அடுத்த பிட்டுக்கு போகும்போது ஸோ 1 plus 1 plus 1னா எனக்கு சம் 0, கேரி எனக்கு 1. ஸோ நெக்ஸ்ட் பிட் இல்லாததால் நான் இங்கேயே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 1 plus 0 1, 0 0 0, 1 plus 1 ஆட் பண்ணும்போது எனக்கு சம் 0வா இருக்கு, கேரி எனக்கு நெக்ஸ்ட் பிட்டுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ நான் 3 1 ஆட் பண்ண போறேன். 1 plus 1 plus 1 ஆட் பண்ணா சம் 1 வித் கேரி 1ஓட இருக்கு. இப்போ திருப்பி 1 plus 1 plus 1. ஸோ திருப்பியும் எனக்கு 1 இருக்கு வித் கேரி 1. இப்போ 1 plus 1 ஆட் பண்ணும்போது எனக்கு சம் 0 வித் கேரி எனக்கு நெக்ஸ்ட் டிஜிட் இல்லாததால நான் இங்க பக்கத்துல போட்டுட்டேன். ஸோ 101100.01 தான் எனக்கான அடிஷன், பைனரி அடிஷனோட வேல்யூ. ஸோ இதை நம்ம எப்படி டெசிமல்ல வெரிஃபை பண்ணி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1111 டெசிமல்ல இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் 2 பவர்ஸ்ல பண்ண முடியும். ஃபிராக்ஷனல் பார்ட்ஸ் நம்ம பிளேஸ் வேல்யூ கான்செப்ட்ல தான் பண்ண முடியும். ஸோ 114441 இருக்கு. ஸோ 41னா என்னன்னு சொல்லியிருந்தேன், 15 எனக்கு 15.01 இதோட வேல்யூவோட பொசிஷன் பிளேஸ் வேல்யூ என்னன்னா 2 power minus 1, இதோட வேல்யூ 2 power minus 2. ஸோ 1 into 2 power minus 2 இந்த வேல்யூ எனக்கு 0 ஆயிடும். ஸோ 1 into 2 power minus 2 தான் பார்ப்போம். 2 power minus 2 எனக்கு 4. ஸோ 1 into 1/4. 1/4னா என்ன, 1/4னா நம்ம ஆட் பண்ணி போறோம். ஸோ 0.25. 1/4க்கு வேல்யூ வந்து 0.25. ஸோ 15 plus 0.25 வேல்யூ வந்து எனக்கு 15.25. ஸோ இப்போ அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 111 111 கொடுத்துருக்காங்க. 111னா எனக்கு 7 plus இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு 0. ஸோ எனக்கு 0 தான் ஆப்வியஸா. ஸோ 7 plus 0 எனக்கு என்ன வரும், 7.00 வரப்போகுது. ஸோ நான் இதை ஆட் பண்ணா எனக்கு 25 இங்க அப்படியே வந்துடும். ஸோ 5 plus 7 எனக்கு 12, கேரி 1 ஆகுது. ஸோ 2 எனக்கு இப்போ ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ எனக்கு 22.25 கிடைச்சிருக்கு. ஸோ இங்க எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 22.25 ஆன்சரா கிடைச்சிருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ இங்க எனக்கு 5th டிஜிட்டும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து 2 பவர்ஸ்ல போட்டா 16 plus 4 plus 2. ஸோ டோட்டலா எனக்கு 22 இருக்கு 0.01. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 power minus 1, 2 power minus 2. சேம் அதே 1 into 1/4. ஸோ 0.25 நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 22.25 கிடைச்சிடும். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து சேமா வந்துருச்சு. 15.25 ரெண்டு பைனரி வேல்யூ ஆட் பண்ணுறேன்னா எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து சேமா இருக்கு டெசிமல் வேல்யூ வெரிஃபை பண்ணும்போது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.